பாடம் 3. இந்த இலவச பாடத்தில் சாஸ்திரம் மற்றும் மூல திரிகோணம் என்றால் என்ன? இது ரொம்ப பேசிக்காக ஒரு லெசன். இது ஃப்ரீ லெசன் என்பதனால் மிக மிக அடிப்படையான விஷயங்கள் இந்த இந்த காணொளியில நீங்க பார்க்க போறீங்க. மிக அதிகமான இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளுடைய அஸ்வா மாணவ மாணவிகளுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் சொல்லிக் கொடுக்க போகின்றேன். அப்ப இந்த இந்த ஹோரா அண்ட் மூல திரிகோணா இது ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம், எதனால் அதை பார்க்க வேண்டும், இதைத்தான் நம்ம பார்க்க போறோம் இல்லையா? அப்ப ஹோரசாஸ்திரம் என்றால் ஜோதிடத்தின் மிக முக்கியமான ஒரு சொல் ஹோரசாஸ்திரம் என்பது. ஜோதிடமே ஹோரசாஸ்திரம் தான். என்ன அப்படின்னா டைம் தான். அப்ப இந்த டைமை குறித்து இருக்கக்கூடிய அந்த நாலேஜ், எதற்காக இந்த டைம் கடவுள் படைத்தார், அந்த டைம் இந்த கர்மாவை செய்யக்கூடிய அந்த மூல திரிகோணத்திற்கும் என்ன சம்பந்தம் என்பதைத்தான் பார்ப்பதற்கான ஒரு மிக முக்கியமான ஒரு பாடம். ஏனென்றால் சமீப ஒரு சில கொஸ்டின்ஸ் நான் கேட்கும்போது நம்மளுடைய குழுவில் கேலண்டர் குறித்தான ஞானம் மிக குறைவாக இருப்பதை நான் கண்டுபிடித்தேன். டைம் குறித்தான அறிவும் ரொம்ப ரொம்ப புவராக இருக்கிறது. யாருக்குமே அதற்கான புரிதல் இல்லை. அது புரிதல் இல்லாதவரை ஜோதிடத்தில் எவ்வளவு நீங்கள் அட்வான்ஸாக போய் உங்களுடைய ஜாதகத்தை புரிந்து கொண்டாலும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களை 2 ஸ்டெப் பின்னாடி தள்ளி விட்டுரும். அதுதான் ஜோதிடம். அப்ப வேதிக் ஜோதிடம் எதனால் பயில வேண்டும் என்றால் இதன் அடிப்படையை ரொம்ப மிக தீவிரமாக போய் ஆய்ந்து படிக்க வேண்டும். அப்படி படிக்கும் பொழுதுதான் வேதிக் ஜோதிடம் என்பது என்ன, அதனுடைய ஆழம் என்ன என்பதை உங்களுக்கு புரியும். இப்போ ஒருவர் கேட்டார் என்கிட்ட, சார் கோர்ஸுடைய எவ்வளவு நாள் எடுப்பீங்க அப்படின்னு. அது கிட்டத்தட்ட 20-25 வருஷம் ஆயுஸ் முடிகிற வரைக்கும் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவு ஆழமானது. அப்போ அவ்வளவு விஷயங்கள் இந்த ஜோதிடத்தில் பேசுவதற்கு இருக்கு என்பதை தெரிந்து கொள்வதற்கே உங்களுக்கு ஏன்னா சில பேர் எதனால் இந்த கொஸ்டின் வருகிறது என்றால், இப்பெல்லாம் கலியுகத்தில் ஒரு வார கோர்ஸு, ஒரு மாதம் கோர்ஸ்னு வருகிறது இல்லையா? அதனால் வரக்கூடிய கொஸ்டின்ஸ், அந்த ஒரு மாதம் ஒரு வாரம் 40 நாள் கோர்ஸ்ல எல்லாம் என்ன கற்றுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஒன்றுமே கற்றுக்க முடியாது. ஏன்னா இந்த ஹோரசாஸ்திரம் என்பது ஒரு கடல். அந்த கடல் 24 மணி நேரம் என்று சொல்லக்கூடிய அந்த மிகப்பெரிய கடலின் பொக்கிஷம் 24 வருடங்கள் படிப்ப அளவுக்கு உங்களுக்கு அவ்வளவு தீவிரமாக இழுத்து விடும் உள்ள. அப்ப 24 வருடங்கள் படிக்கக்கூடிய அந்த ஜோதிடம் எவ்வளவு பவர்ஃபுல்லாக இருக்கும் என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள். அப்ப இன்று அதைத்தான் பார்க்க போகிறோம். ஹோரசாஸ்திரம் என்றால் என்ன? ஹோரா அப்படின்னா இன்றைய நாள் என்ன அப்படின்னா இன்னைக்கு திங்கள். அப்ப இந்த திங்கள் என்பது எப்படி வந்தது? யார் எல்கேஜியில் சொல்லி கொடுத்தாங்களா அப்படின்னா ஆமாம். பட் அதனுடைய அடிப்படை என்ன? அதுவும் ஜோதிடம் தான். அப்ப அது எப்படி வந்தது? இந்த பாடத்திற்கு அப்புறம் நம்மளுடைய மாணவர் மாணவிகள் அது எப்படி வந்தது என்று யாராவது சொல்ல முடியும் என்றால் சொல்லுங்கள். அதுல இன்றைய தினம் சூரிய உதயத்துக்கு பிறகு வரக்கூடிய முதல் ஹோரா என்னவாக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? அதையும் குறிப்பிடுங்கள். அப்ப இந்த ஹோர சாஸ்திரம் என்பது அகோ ராத்ரா என்ற சொல்லின் அடிப்படையில் வந்தது. அதில் இருக்கக்கூடிய அகோ ராத்ரா என்ற சொல்லில் இருந்து சுருக்கி ஹோரா என்று ஆனது. அப்ப ஒரு நாளின் 24 மணி நேரத்தை 2 பகுதிகளாக பிரிக்கிறோம். 12 மணி நேரம் 12 மணி நேரம் அப்படின்னு பிரிக்கிறோம். இதை பிரித்தது யார்? அது இந்த இதுல அதுலயே ஒரு சஸ்பென்ஸ் வச்சிருக்கேன். சரி 24 பிரிச்சுட்டாங்கப்பா, பிரித்தது யார்? எப்படி பிரித்தார்கள்? இந்த கேள்விக்கு யாராவது சொல்ல முடியுமா? பதில் சொல்ல முடியாது. ஏனென்றால் வேதிக் ஜோதிடம் முழுமையாக தெரியாதவர்கள் என்று அர்த்தம். அகோராத்திரம் என்பது பகல் இரவு என்பதிலிருந்து உருவானது என்று உங்களுக்கு இதிலிருந்து புரிந்து விடுவீர்கள். அதிலிருந்து எப்படி இதற்கும் ஜோதிடத்திற்கும் என்ன சம்பந்தம் என்பதையும் புரிந்து கொண்டிருப்பீர்கள். அந்த பிரித்தீங்க இல்லையா, அந்த ஹோரசாஸ்திரத்தை பிரித்தது யார்? அதற்கும் மூல திரிகோணத்துக்கு சம்பந்தம் இருக்கிறதா? ஆழமான சம்பந்தம் இருக்கிறது. அப்படி பிரிக்கவில்லை என்றால் ஒரு மனிதன் தினசரி நான் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான அர்த்தமே இல்லாமல் ஆகிவிடும் இல்லையா? அதனாலதான் கர்மாவையும் சமயத்தையும் இன்டகிரேட்டடாக செய்தார் கடவுள். ரெண்டுமே இணைந்து செல்லக்கூடியது.
ஒன்று ஹோரா என்பது இன்ஜின் போலவென்றால் மற்றதெல்லாம் வெயில் பெட்டிகள் போன்றது. இது மூலத்திரிகோணத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள். இப்போ அதற்கும் இந்த ஹோரசாஸ்திரக்கும் டீப் கனெக்ஷன் இருக்காயா அப்படின்னா அதுதான் என்ஜினே அப்படின்னா இது பெட்டிகள். இது ரெண்டுமே சேர்ந்தா தான் டெஸ்டினேஷனுக்கு போக முடியும். ஒரு ஊருக்கு போக வேண்டும் என்றால் இந்த இன்ஜினும் பெட்டியும் ரெண்டு பேரும் சேர்ந்து போனால் தான் போக முடியும். அது மாதிரி ஜோதிடத்தில். ஆனால் அதற்கு என்னவென்றே தெரியாமல் இருந்தால் ஜோதிடத்தில் ஒரு பலனும் இல்லை என்பதற்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. அப்ப எதனால் இது பேசிக்ஸ் 3வதுலயே கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா இது தெரியாமல் நீங்க ஒரு ஸ்டெப் கூட முன்னாடி வைக்க முடியாது. அதனாலதான் இது லெசன் 3லயே கொண்டு வந்துட்டேன். சரி, யார் இந்த நாளை உருவாக்கினார்? இந்த நாள் என்பது எப்படி வந்தது அப்படின்னா சூரியன் தான் அதை உருவாக்குகிறார். இன்றைய காலை என்பது சூரியன் வந்த பிறகுதான் அடுத்த நாள் வந்து விட்டது என்பது பொருள். சூரியன் வரவில்லை என்றால் அந்த நாள் வராத போன்று ஒரு சூழ்நிலை தான் ஏற்படும். ஏன்னா இருட்டு தான் கவி இருக்கும். வெளிச்சம் எப்பொழுது வருகிறதோ அப்போதான் இந்த நாளையும் காலத்தையும் சூரியனை உருவாக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளும். சூரியன் இல்லை என்றால் சமயம் இல்லை, கேலண்டர் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆக சூரியன் அவ்வளவு மிக முக்கியமான ஒரு கிரகமாக பார்க்கப்படுகிறது. அப்ப அவருடைய மூலத்திரிகோணத்தை ஆழமா படிக்கணுமா வேண்டாமா? கண்டிப்பா படிக்கணும். அப்ப ஒவ்வொரு நாளையும் ஒரு வேதிக் ஜோதிடத்தில் எப்படி பார்க்கப்படுகிறது அப்படின்னா இங்கிலீஷ் அஸ்ட்ராலஜிக்கும் வேதிக் ஜோதிடத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா உங்களுடைய கேலண்டர்ல மண்டே என்று சொன்னால் என்னை பொறுத்த வரைக்கும் அது 6 மணிக்கு முன்பாக இருந்தால் அது சண்டே தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வேதிக் ஜோதிடத்தில் எப்போ சன்ரைஸ் உதயமாகிறதோ அன்றுதான் நாளுடைய உதயம். அப்போ ஒருவர் தன்னுடைய பிறந்த அதாவது இங்கிலீஷ் கேலண்டர் பார்த்து பல பேர் நம்மளுடைய ஜோதிடம் பார்க்க வரவங்க சொல்லுவது என்பதுனா காமனா இருக்கக்கூடியது. சார் நான் மண்டேல பிறந்திருக்கேன் அப்படிம்பாங்க. எத்தனை மணிக்கு அப்படின்னா காலை 4 மணிக்கு. காலை 4 மணிக்கு அது முன்புள்ள நாள். வேதிக் ஜோதிடத்தில் அது மண்டே கிடையாது. ஆனால் கேலண்டரில் மண்டே தான் சார் இருக்குன்னு கேட்பாங்க. இதுதான் அதனுடைய ப்ராப்ளம். அப்போ வேதிக் ஜோதிடத்தில் இது போன்ற அடிப்படை மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கவே இருக்காது. மற்ற ஜோதிடத்தில் இருக்கும், ஆனால் இங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஆக சூரிய உதயத்தின் அடிப்படையில் தான் ஒரு நாளையே உருவாக்குகிறோம். அதனுடைய 24 மணி நேரங்கள் ஹோராவாக இணைக்கப்படுகிறது. அந்த இணைப்பு எப்படி வருகிறது என்பதும் ஜோதிடத்தின் அடிப்படையில் தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு நாளும் ஒரு டைமும் ரெண்டுமே ஜோதிடத்தில் லிங்க் இல்லாமல் இல்லவே இல்லை. அப்போ ஒரு நாளை இப்போ இன்று திங்கள் என்றால் இன்று 6 மணி சூரிய உதயம் இன்று 6 மணிக்கு உதயமாகிவிட்டது என்றால் எந்த இடத்துல நான் இருக்கிறேனோ எந்த கண்ட்ரியில் இருக்கிறேனோ எல்லா இடத்துலையும் சூரியன் வருகிறார். அவர் வந்த பிறகு முதல் 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 ஒரு மணி நேரத்தை ஒரு கிரகத்துக்கு கொடுக்கிறார். பிறகு அடுத்த மணி நேரத்தை இன்னொரு கிரகத்துக்கு கொடுக்கிறார். அது போன்ற சீக்வன்ஸை உருவாக்கியது யார்? ஜோதிடம். ஆக ஒவ்வொரு விஷயங்களிலும் ஜோதிடம் அவ்வளவு தீவிரமாக இறங்கி இருக்கும். ஆனால் நான் பார்க்க தவறி இருக்கிறோம் என்பதனால தான் தினசரி இது போன்ற கேள்விகளை கேட்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. அப்ப 24 மணி நேரம் என்பதை 2 பிரிவுகளாக பிரித்தோம். 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் இரவு. இதை பிரித்தது யார்? எப்படி பிரித்தோம் என்று கேட்டால் யாராலும் இதை பிரித்திருக்கிறோம். சார் இது பார்த்தாலே தெரியுது சார் 24 டிவைட் பை 2 12 தானே அப்படின்னா அப்படி கிடையாது. ஜோதிடத்தில் எல்லாமே ப்ரூஃப் தான். இது எப்படி என்பதை நம்மளுடைய அஸ்வா கிளாஸில் அடுத்த பாடத்திற்கு முன்பாக நீங்கள் திங்க் பண்ணி வைங்க. அதுக்கு அடுத்த கிளாஸ் அதுதான் உங்களுக்கு. இன்று சிந்தனை, நாளை பதில். மற்ற கிளாஸில் பதில். நாளைனா உடனே நாளைக்கு வராது வீடியோ, அடுத்த கிளாஸில் வரும். அப்போ இந்த நாள் எதற்காக கொடுக்கிறார் என்றால் ஒரு ஆக்ஷன், ஒரு கர்மாவை செய்ய வேண்டும், ஒரு செயலை செய்வதற்காகத்தான் மனிதனுக்கு அந்த நாள் என்பது கொடுக்கப்படுகிறது. அதில் இருக்கக்கூடிய மணித்துளிகளும் அந்த கர்மாவை செய்வதற்காக கொடுக்கப்பட்டவைதான். அதில் எவ்வளவு செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்களுடைய கிரக நிலைகளை வைத்து, ஜாதகத்தை வைத்து அது தீர்மானிக்கப்படுகிறது. அதை கணிப்பதற்கு வேதிக் ஜோதிடம் பயின்று ஒரு குறைந்த அளவுக்கு ஒரு 24 வருடம் தொடர்ந்து படித்தவனுக்கு எவ்வளவு நாலேஜ் இருக்கும், அது போன்ற ஷார்ட் கோர்ஸ் படிச்சுட்டு வரவங்களுக்கு எவ்வளவு நாலேஜ் இருக்கு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதுபோன்று ஜோதிடத்தில் ஷார்ட்கட் கிடையாது, வேற வேற பிரிவுகளும் கிடையாது. இப்போ உதாரணத்திற்கு நிறைய பேர் அவங்களுடைய லெட்டர்ஸ் எல்லாம் வச்சு இது ஒரு ஜோதிடம்,
அப்படின்னு வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் ஜோதிடமாக அங்கீகரிக்கப்படவே இல்லை. ரிஷிகள் அங்கீகரித்து அதை ஒரு ஜோதிடன் வாயிலாக அதை சொல்லும்போது தான் அது ஜோதிடம் ஆகிறது. அதை போன்ற ஷார்ட்கட்டில் ஜோதிடம் வருவதில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஹோர சக்கரம் எப்படி அமைக்கப்பட்டது, அதன் அடிப்படை என்ன என்பதையெல்லாம் நீங்கள் உங்களுக்கு யோசிச்சு வைங்க. அடுத்த கிளாஸில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். இது காமன் கிளாஸ்னால இது நம்மளுடைய குழுவினருக்கு சென்று அடைய வேண்டும் என்பதற்காக செய்யப்பட்ட வீடியோ. அப்ப இந்த காலபுருஷனுடைய கான்செப்ட் என்பது, காலபுருஷா என்றால் ஒரு ஜாதகத்தை மேஷத்தை முதல் வீடாக கொண்டு, ரிஷபத்தை இரண்டாவது வீடாக கொண்டு, மிதனத்தை மூன்றாவது வீடாக கொண்டு, கடகத்தை நான்காவது வீடாக கொண்டு, சிம்மத்தை அஞ்சாவது வீடாக கொண்டு, கன்னியை ஆறாம் வீடாக கொண்டு, துலாமை ஏழாம் வீடாக கொண்டு, விருச்சகம் எட்டாம் பாவமாக கொண்டு, தனுசை 9வது கொண்டு, 10வது மகரத்தை கொண்டு, 11வது கும்பத்தை கொண்டு, 12 மீனத்தை கொண்டு செய்யப்படுகின்ற ஒரு 12 ராசி கட்டம் என்பதுதான் இந்த ஜோடியாக் என்று சொல்லக்கூடியது. அப்ப ஒவ்வொரு ராசி கட்டம் ஒரு பிரபஞ்சத்தின் ஒரு மனித உடல் ஒன்று கவனிக்க வேண்டும். அதில் சூரியன் என்ன வேலை செய்கிறார் அப்படின்னா 1, 5, 9 ஆகிய கோணங்களை மிக முக்கியமாக ஆள்கின்றார். அதனாலதான் மூல திரிகோணம் என்றாலே சூரியனுடைய ஆளுமை உங்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக இந்த லெசனை நான் கொடுத்திருக்கேன். 1ஆம் பாவமாக இருக்கக்கூடிய காலபுருஷத்தில் சூரியன் உச்சத்தை தொடுவார். 5ஆம் பாவமாக இருக்கக்கூடிய சிம்மத்தில் அவருடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய ஸ்வக்ஷேத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த இடமும், மூல திரிகோணமாக இருக்கக்கூடிய இடமும் அந்த சூரியனுக்கு அதுவே. ஆனால் எவ்வளவு பாகங்கள் மூல திரிகோணம், எவ்வளவு பாகம் ஸ்வக்ஷேத்திரம் என்பதற்கும் அதற்கும் இந்த ஹோர சாஸ்திரத்திற்கும் மிக தீவிரமான கனெக்ஷன். பிளஸ் அதற்கும் கர்மாவிற்கும் மிக தீவிரமான கனெக்ஷன் இருக்கிறது. ஆனால் அது என்ன கனெக்ஷன் என்பதை யாருக்கும் புரியவதில்லை என்பதனால தான் இந்த பிரச்சனையை வருகிறது. ஜோதிடத்தில் அடிப்படை புரியாதிருப்பதன் மூலமாக தான் இந்த பிரச்சனையெல்லாம் வருகிறது. இப்போ 5ஆம் பாவத்தில் சூரியனுடைய ஸ்வக்ஷேத்திரம் என்று சொல்லக்கூடிய அவருடைய சொந்த வீடு இருக்கின்றது. அவருடைய நிர்வாகத்தினுடைய ஆஃபீஸும் அங்கே தான் இருக்கு. மூல திரிகோணம் என்பது ஒரு கர்மாவை செய்யக்கூடிய அது ஒவ்வொருத்தருக்கும் கர்மாவை செய்வதற்கு அவருடைய வீட்டில் செய்ய முடியாது இல்லையா, ஆஃபீஸ் தான் போய் செய்யணும். சூரியனுக்கு மட்டும்தான் ஸ்பெஷாலிட்டி, அவருடைய வீட்லேயே செய்யலாம். அதனால தான் அவர் ராஜா என்று சொல்கிறோம். ராஜாவிற்கு வேற ஒரு ஆஃபீஸில் போய் வேலை செய்வதற்கான நிர்பந்தம் இல்லை. அவர் தன்னுடைய சொந்த வீட்டிலே அதை செய்யலாம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 9வது வீடு என்பது அவருடைய காரகத்தின் துவம். அவருடைய ஒவ்வொரு பிறப்பிற்கும் அவருடைய தந்தையார் முக்கியம், அவருடைய ரிலிஜன் முக்கியம், அவருடைய கோத்திரம் முக்கியம், அவருடைய ஃபேமிலி எல்லாம் முக்கியம். அப்ப அதை 9ஆம் பாவத்தில் 1வது காரகராக இருக்கிறார். யாரு? சூரியன். அப்ப இந்த கோணங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் சூரியன் தான் மிக பவர்ஃபுல்லாக இருக்கிறார். 9ஆம் பாவம் என்பது தன்னுடைய தந்தையார் பெயர் தான் இனிஷியலா வச்சுக்கிறோம். ஏன் அப்படின்னா 9ஆம் பாவம் என்பது தந்தையை குறிக்கின்றது. அப்ப அந்த தந்தைத்துவத்தை காரகத்துவமாக இருக்கிறார் சூரியன். அப்ப இந்த மூல திரிகோணத்தில் என்னெல்லாம் வேலை செய்கிறார் என்பதை பார்த்துக்கொள்ளும். அப்ப எல்லாவற்றுக்கும் வேலை கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் என்பது சூரியன். அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு பாவங்களுக்கும் என்ன மீனிங் என்பதும் அதன் அடிப்படையில் தான் வந்ததை தவிர வேற அடிப்படையில் இல்லை. அதனால தான் ஒரு கேள்வி கேட்டிருந்த 10ஆம் பாவம் கர்மா பாவம் என்று யார் சொன்னார்கள்னு கேட்டேன். அது எங்கேயோ ஒரு இடத்துல சொன்னாங்க சார், யாரோ சொன்னாங்க, அதுலேருந்து நாங்கள் 10ஆம் பாவம் கேரியர்னு எடுத்துக்கிட்டோம், அதான் கர்மாண்டு எடுத்துக்கிட்டோங்கிறது தவறு. அது போன்ற கான்செப்டை தயவு செய்து ஃபாலோ பண்ணாதீங்க. அதனுடைய அடிப்படை இந்த மூல திரிகோணம், ஹோரா, சூரியன் மூலமாகத்தான் எல்லாமே உருவாக்கப்பட்டது. அடிப்படைகள் அங்கே தான் உருவாக்கப்பட்டது. அப்ப ஒரு கிரகத்துக்கும் கர்மாக்கள் இருக்கிறதா என்றால் கிரகங்களும் வேலை செய்தாக வேண்டும். அது யாருடைய நிர்பந்தம்? சூரியனுடைய நிர்பந்தம். ஒவ்வொரு கிரகங்களுக்கும் தன்னுடைய கர்மாவினுடைய தொகுதிகளை அவர் பகுத்து கொடுத்திருக்கிறார். இப்போ எலெக்ஷன் வருது, தொகுதி வருது இல்லையா, அது போன்று ஒவ்வொரு பிளானட்டுக்கும் அவரவர்களுடைய தொகுதியையும் அவரவர்கள் செய்ய வேண்டிய வேலையும் இந்த சூரியன் நிர்ணயித்து தருகின்றார். உங்களுடைய ஜாதகத்திலும் அதுபோன்று ஒவ்வொரு கிரகங்களுக்கும் கர்மாக்கள் உள்ளன. அந்த கர்மாக்கள் என்ன, எப்படி கண்டுபிடிப்பது? அந்த கர்மாக்களை வைத்துத்தான் அவர்கள் செய்ய வேண்டிய வேலைகள் மூலமாகத்தான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சில கர்மாக்களையும் கிரகங்களின் கர்மாக்கள் மூலியமாகத்தான் நீங்களும் செய்கின்றீர்கள்.
ஸோ கிரகங்கள் எல்லாம் வேலை செய்யக்கூடிய ஒரு இடமாகத்தான் அந்த மூல திரிகோணம் பார்க்கப்பட வேண்டும். சூரியனுடைய அந்த மூல திரிகோணமானது 0 டிகிரி முதல் 20 டிகிரி வரை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். டிகிரி என்பது வெறும் டிகிரி அல்ல. மனிதர்களுக்கு டிகிரி எப்படி முக்கியமோ அது போன்று கிரகங்களுக்கும் டிகிரி ரொம்ப முக்கியமானது. டிகிரி டிகிரி புரியாதவர்கள் ஜோதிடம் தெரியாதவர்கள் என்று அர்த்தம். இன்று எல்லாருமே பார்த்தீங்கன்னா பலவிதமான குழுக்களை நான் பார்க்கிறேன். எல்லாருமே கிரகங்களினுடைய பெயரை கூட உச்சரிப்பது தவறாக இருக்கின்றது. கிரகத்தினுடைய பாவங்களுடைய பெயரும் உச்சரிப்பது தவறாக இருக்கின்றது. அப்படி பாவத்தை உச்சரிப்பது தவறாக இருந்தால், கிரகங்களை உச்சரிப்பது தவறாக இருந்தால், அதனுடைய டிகிரிகளை தவறாக புரிந்து கொண்டிருந்தால், அல்லது டிகிரியே தெரியாமல் இருந்தால் ஜோதிடம் எப்படி புரியும் என்பதுதான் இந்த பாடத்தினுடைய மிக முக்கியமான ஒரு ஆழக்கருத்து. ஆக இந்த சூரியனுடைய வேலை என்ன, இந்த டிகிரிக்கும் அவருடைய வேலைக்கும் என்ன சம்பந்தம், இது போன்ற விஷயங்கள் எல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் மிகவும் ஆழமாக சென்று படிக்கப் போகிறோம். அதன் மூலமாக வரக்கூடிய பேசிக்ஸ் என்ன என்பதை டிரைவ் செய்துதான் ஜோதிடத்தினுடைய ஃபண்டமெண்டல் எல்லாம் ஸ்ட்ராங் ஆக்க முடியும். அப்ப வேதிக் ஜோதிடம் என்பது ஒரு பில்டிங் உயர்வதற்கு முன்பாக எப்படி ஃபவுண்டேஷன் போடுகிறோமோ அது போன்றது. அப்ப ஃபவுண்டேஷன் நன்றாக இல்லை என்றால் எல்லாமே ஆட்டம் கண்டுவிடும். அப்ப ஜோதிடம் வேதிக் முறைப்படி படிக்காதவர்கள் எத்தனை முறை வேண்டுமானால் ஜோதிடம் என்று சொல்லிக் கொண்டாலும் ஒரு நாள் அவர்களை பரமபதம் போன்று மேலேந்து கீழே இறக்கிவிடும். ஏன் அப்படின்னா, படிக்காதவர்கள் ராகுவை போன்றவர்கள், படித்தவர்கள் குருவை போன்றவர்கள். அப்ப இதற்கும் என்ன சம்பந்தம் என்பதை நம்மளுடைய முதல் வீடியோல நீங்க நம்மளுடைய ஆட்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. என்ன மீனிங் அப்படின்னு இல்லையா? அப்ப அது பார்த்துருப்பீங்க. அப்போ இதனுடைய உண்மை என்ன? ஃபைனல் ட்ரூத், இதனுடைய இறுதி உண்மை என்றால், ஹோரா என்றால் டைம் ஆஃப் ஆக்ஷன். ஒவ்வொரு ஆட்களுக்கும் செயல் நேரம் கொடுக்கப்படுகிறது. மூலத்திரிகோணம் என்பது நேச்சர் ஆஃப் ஆக்ஷன், செயல் தன்மையை குறிக்கின்றது. அப்போ ஜோதிடம் என்பது ஒரு கம்பல்சரி காஸ்மிக் ஒர்க்காக பார்க்கப்படுகிறது. கட்டாய பிரபஞ்ச வேலை அமைப்பு தான் இந்த ஜோதிடம். ஆக உங்களுடைய ஜாதகம் என்பது வெறும் ஒரு ஜாதக கட்டம் அல்ல. அதற்குள் ஒளிந்திருக்கும் இந்த ஹோரசாஸ்திரம், அதற்குள் ஒளிந்திருக்கும் இந்த கிரகத்தின் மூலத்திரிகோணங்கள், அதில் இருக்கக்கூடிய டிகிரிகள், உங்களுடைய ஜாதகத்திலையும் அது போன்ற டிகிரிகள் பலவிதமான வேலைகளை செய்யும். ஒவ்வொரு டிகிரிகள் போடும் பொழுதும் ஒவ்வொரு கணிதத்திலையும் அது வேற வேற அர்த்தங்களை குறிக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த வாய்ப்பை சிறப்பாக பயன்படுத்தி இந்த வீடியோவை பார்த்து அவர்களுடைய புரிதலை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுமாறு வேண்டிக் கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.